ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ அதற்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இப்போ வந்து நம்ம தளபதி விஜயோட தளபதி 69 திரைப்படம் வந்து ரொம்ப மும்மரமாக வந்து ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 70% படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் வந்து நம்ம தளபதி 69 திரைப்படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வராது. ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு அப்டேட் வருமா அப்படின்ட்டு காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு செம்ம பெரிய விஷயம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குங்க. அதாவது நம்மளோட தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து இப்போ நம்மளோட தளபதி 69 திரைப்படத்தோட நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து நம்மளோட தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ப்ளஸ் டைட்டில் வருது அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 90% வந்து நாளைய தீர்ப்பு தான் அப்படின்ட்டு வந்து டைட்டில் அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம தளபதி விஜயோட அப்பா கூட வந்து அந்த படத்தோட டைட்டிலில் தான் இருக்கும் அப்படின்ட்டு கூட லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நாளைய தீர்ப்பு படத்தோட டைட்டில் வந்து நாளைக்கு இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சப்போஸ் வந்து அந்த டைட்டில் இருந்துச்சுன்னா செம்ம மாசாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இன்றைக்கி நைட் இல்லைனா நாளைக்கு காலையிலேருந்து ஒரு போஸ்டர் வரும். ஸோ எப்போ வந்து நம்மளோட தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து 5 மணிக்கு தான் வந்து லாக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எல்லா தளபதி ஃபேன்ஸும் கண்டிப்பாக வந்து ஆஜராகிடுவாங்க அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு விஷயம் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில்